திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். வெறும் பச்சை அரிசி தான் இது. நம்ம அடுப்பு ஆனில் வச்சுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை வந்து நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு கரைக்க வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா பொரியாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு களி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இந்த கலர் மாறணும், கருப்பாகிடக்கூடாது, பொன்னிறமாக இருக்கிறது இதுதான். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறோம். அதே வானலில் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாக வறுந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ அதையுமே இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் வந்து அப்படியே இது வந்து ஆறட்டோன்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். வந்து நெய் விட்டுக்கிறோம். நெய் வந்து இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து நம்ம களி கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்படியே பொரிஞ்சு வரட்டும். வந்து வேறு ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு பொரிஞ்சிடுச்சு. வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கோம். பூ போல் திருவி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த நெய்யிலே போட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிக்கலாம். வதக்காமலும் அப்படியே போடலாம். வதக்கிட்டு நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய். வந்து நல்லா நெய் இதில் தேங்காய் நல்லா கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி சும்மா கரைச்சி தான் வச்சுருக்கோம். பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மண் தூசி ஏதாவது இருந்தாக்க வடிகட்டினாக்கா வந்துடும் அதில். அதுக்காக தான் வெல்லத்தை வந்து ஜஸ்ட்டு வடிகட்டிக்கிறோம் காய்ச்சி. இதில் வந்து நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். வெல்லத்தில் நம்ம இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் வந்து ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறோம். நல்லா நைஸாக ரவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு இருக்கணும் இது.
அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பையும் வந்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சினோன்ட்டோங்க பாருங்கள். நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பொரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ரவை பதம் அரைச்சின்னு வந்து வச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி அதை போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். வெள்ளை தண்ணியும் அதிலே வடிகட்டியாச்சு, தேங்காயும் அதிலே போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு, லைட்டாக உப்பு போட்டு போகிறோம். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இதை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். வந்து தண்ணி கொதிக்கும் போது நம்ம சேர்த்தோம்னாக்கா கட்டியாக ஆகும். அதனால் வந்து நம்ம இப்பயே வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது, அதிகமாக ஒரேடியாக கொட்டிடக்கூடாது. இப்படி கிளறி விட்டுக்கிட்டே வந்து நம்ம செய்யணும். அப்படியே உருண்டை பிடிச்சிட்டாலும் நம்ம வந்து இது கரண்டியால் அப்படியே நசுக்கி விட்டோம்னாக்கா சரியாயிடும். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் கிண்டியாச்சு. இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னாக்கா நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து களி வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சுற்றியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டோம். அதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். எவ்வளோ நம்ம நெய் போட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். களி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டை நல்லாவே கொடுக்கும். நம்ம முன்னாடியே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தான் முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்துருக்கோம். அது கூட இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இன்னும் 1 ஸ்பூன் கூட அதை ஊற்றிக்கிறோம். போதும். இதுக்கு மேலே அதிகமாக ஊற்றினாலும் திகட்டும் நெய். வந்து அடுப்பு வந்து எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இன்னமுமே நம்ம மாவு போடும்போது லோவில் வச்சது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரியே தான் செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு பாருங்கள், எனக்கு அடி பிடிக்கலாம் இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட. இது வந்து நான்ஸ்டிக் வானலில் அடிக்கனமான வானலில் தான் செய்யணும்லாம் கிடையாது. எதில் வேணால் செய்யலாம். நம்ம சிம்லேயே வச்சு செஞ்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கரண்டிலேருந்து எடுத்து போட்டால் அழகாக விழணும். இதுதான் நமக்கு வந்து பதம். களி ரெடி. இதே மாதிரியே நீங்களும் வந்து இதே அளவுகளோட எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள். திருவாதிரை களி எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.